ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வணக்கம். மனித சமுதாயம் எப்பயுமே சந்தோஷத்தை நோக்கி ஓடுது, ஓகேங்களா? அதுக்கு இறை வழிபாடு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும், எந்த தெய்வத்தை கும்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், எல்லாமே என்ன கிடைக்கும் அப்படின்ற ஆர்வத்தில் நீங்கள் மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சின்ன உதாரணம், நம்ம பார்க்கடலில் கடையும் பொழுது பல பொருள்கள் அதுலேருந்து வந்தது. அதில் வந்த முதல் பொருள் ஒரு தேவி அம்மன், லக்ஷ்மியோட மூத்த சகோதரி. அவங்களுக்கு பேரு மூத்த தேவி. ஏன்னா பார்க்கடல் கடையும் பொழுது அந்த முதல் பொருள் இந்த லக்ஷ்மிக்கு முன்னால வந்தாலும் அவங்களுக்கு பேரு மூத்த தேவி. இந்த மூத்த தேவி வழிபாடு பண்றதுனால என்ன சிறப்பு அப்படின்னா, இவங்களை வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு பிரச்சனைகளே வராது. பிரச்சனைகள் வந்து தீர்க்கறதுக்கு எந்த கோயில் போகணும், என்ன சாப்பிடணும், எந்த டாக்டர் பார்க்கணுன்றது மாதிரி இந்த பிரச்சனைகளே வராது சார். இந்த மூத்த தேவியை நம்ம வழிபாடு பண்ணலாம். மக்கள் எல்லாருமே இதை கேள்விப்பட்டு எல்லாருமே மூத்த தெய்வ வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உலகத்துல மக்களுக்கு பிரச்சனையே கிடையாது, எல்லாம் ஹாப்பியா இருந்தாங்க. நல்லதுதான். ஆனா என்னாச்சு, அவங்களுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. சந்தோஷமா இருக்காங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, ஹாப்பியா இருக்காங்க. ஆன்மீக விஷயத்துக்கும் போறது இல்லை, கலை உணர்வுகளும் இல்லை, சராசரி மனுஷனா வாழ்ந்துட்டே இருக்காங்க. அப்ப உலக இயக்கமே நின்று போகுது. இப்ப சித்தர்கள் என்ன பண்ணாங்க, இதுக்கா நம்ம வந்து இவ்வளவு விஷயத்த நம்ம வெளிப்படுத்தணும், இதுக்கா அந்த மூத்த தேவி, அப்ப இதை எப்படி தடுக்கணும், ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு சுவை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூத்த தேவி வழிபாடை கொஞ்சம் மாற்றி அமைச்சாங்க. எப்படின்னா, நம்ம ஹாப்பியா இருந்தா தூக்கம் நல்லா வரும்ல. இப்ப இதை மட்டும் வலியுறுத்தி என்ன பண்ணிட்டாங்க, நீங்க இந்த மூத்த தெய்வ வழிபாடு பண்ணா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் வழிபாடு பண்றதை நிறுத்திட்டாங்க. அப்ப மூத்த தேவி வழிபாடு நின்ன உடனே எப்பயும் போல நாட்டுல பிரச்சனைகள் அது தீக்கிறதுக்கு கோயில் போறது, அதுக்கு ஆலோசனை பண்றது, உலகம் சராசரியா இயங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இயக்கத்துக்காக தான் அந்த மூத்த தேவி வழிபாடை மாற்றி அமைத்தார்கள் சித்தர்கள். ஓகே, அப்ப இவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன, ஜேஷ்டா தேவின்னு பேரு. இன்னைக்கூட தூக்கத்துல கஷ்டப்பட்டீங்கன்னா, தூக்கம் வராம கஷ்டப்பட்டா ஜேஷ்டா தேவியை வழிபாடு பண்ணலாம். ஜேஷ்டா தேவி ஒரு அற்புதமான தேவி. அவங்களுக்கு இணையா யாருமே இல்லை அப்படி கூட சொல்லலாம். அந்த ஜேஷ்டா தேவி வழிபாடு இன்னைக்கும் சில கோயில்கள் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ இந்த ஜேஷ்டா தேவியை வழிபாடு பண்ணோம்னா ஆரோக்கியம் மேம்படும். இப்ப நோயில இருக்கவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் தூக்கம் வராம, அப்ப ஜேஷ்டா தேவி வழிபட்டா நல்லா தூக்கம் வரும், உண்மைதான். ஆனா எப்படி தூக்கம் வரும், உங்கள் ஆரோக்கியம் அதிகமாகி நோய்கள் குறைந்து நீங்க தூங்குவீங்க. அப்ப உடல் சம்பந்தப்பட்ட மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையணும், தீரணும் அப்படின்னா ஜேஷ்டா தேவி வழிபாடு நீங்க பண்ணலாம். அதனால ஜேஷ்டா தேவி, அதே மாதிரி ஜேஷ்டா தேவிய அந்த பேரை வந்து சித்தர்கள் மாத்தி சொன்னாங்க. எப்படி, நன்மைக்காக மாத்தி சொன்னாங்க. மூத்த தேவி என்பதை மூதேவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. தூங்கிட்டே இருந்தா என்னடா மூதேவி பிடிச்சமா இருக்கு, இப்படி சொல்லி மாத்தி தான் அந்த ஜேஷ்டா தேவி வழிபாடை குறைச்சாங்க. அந்த குறைச்சது இதுக்கான உலக மக்கள் ஆடல் பாடல் வேலை ஓய்வு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஈடுபட்டு உலகம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும், அதுக்காக தான் அதை மாத்தி அமைச்சாங்க. அதனால நம்ம யாரையும் கேவலமாவோ குறைபாடாவோ மூத்த தேவிய மூதேவின்னு சொல்லக்கூடாது. அது அவங்கள வந்து பழிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால இனிமே யாரையாவது திட்டும் பொழுது இந்த மூதேவின்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. ஸோ மூத்த தேவி அவங்க ஜேஷ்டா தேவி. எல்லா கோயில்களையுமே துர்கை போல ஜேஷ்டா தேவியும் சில கோயில்ல இருப்பாங்க. அந்த கோவில்களுக்கு சென்று ஜேஷ்டா தேவியை வழிபாடு பண்ணுங்க செவ்வாய் வெள்ளியில. உங்களுடைய சென்னையில வந்து மயிலாப்பூர்ல ஒரு கோயில் இருக்கு, செய்யூர் அப்படின்ற ஒரு ஊர்ல சிவன் கோயில், பிரம்மபுரீஸ்வரர் கோயில், அந்த கோயில்ல ஜேஷ்டா தேவி சன்னதி தனியாவே இருக்கு. அந்த மாதிரி கோயில்ல ஜேஷ்டா தேவி இருக்க இடத்த நீங்க சர்ச் பண்ணி அவங்கள வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு தூக்கம் அருமையாக வரும். தூக்கம் அருமையாக வந்தால் அதுக்கு பின்னால என்ன இருக்கு, உங்களுடைய ஆரோக்கியம் இருக்கு, உங்க மனது அமைதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதனால ஜேஷ்டா தேவி வழிபாடு பண்ணி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போய் சந்தோஷமான மனநிலையை உயர்த்திக்கிங்க. நன்றி.